டிஏபி யூரியா எடுத்து போடுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறப்ப இவ்வளோ ரூபா எங்கே செலவு பண்ண போகிறோம்? இதில் நம்ம என்னமும் கம்மி பண்ண முடியுமா? விவசாயிகளுக்கு என்னமும் சொல்ல முடியுமா? நம்ம தென்கோடியில் இருக்கிற விவசாயி விடமும் நல்லா வரணும். எங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இத்தனை பேரையும் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னு தெரியுமா? விவசாயி நல்லா வாழணும். விவசாயி மற்றவனுக்கு கொடுக்குறது தான், இவங்க கை தான் மேலே இருக்கணும், வாங்கிக்கிட்டுறவங்க கீழே இருக்கணும். எல்லாரும் வாங்கிக்கிட்டுறவங்க தான், நம்ம தான் கொடுக்குறவங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நேரத்திலே நீங்களே பயிர் பண்ணிக்கிடணும், அதையே உரமாக்கிடணும், அதவே பூச்சி மருந்து ஆக்கிடணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் செயற்கை முறையில் உள்ளது தான். நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு இங்கே எல்லாமே நடக்கிறது எல்லாமே ரிசர்ச் தான். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா மலைப்பட்டி வில்லேஜிலேருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துக்க வந்திருக்கோம். ஒரு பொன்னுச்சாமி சாரை நாங்கள் 10 வருஷமாக யூடியூப்பில் தெலுங்கு யூடியூப்லேருந்து இதை கவனிச்சிட்டு வர்றேன். அவருடைய விவசாயம் இயற்கை சார்ந்து நல்ல லாபகரமாக இருக்கிறதா அவருக்கு அந்த யூடியூப் சேனலில் சொன்னது எங்கள் ஊரில் நானே முதல்ல சொன்னேன், இதே மாதிரி பொன்னுச்சாமிங்கிறவர் இது மாதிரி பண்ணுறாருங்கும்போது இங்கே அவர் பண்ண ஆரம்பித்ததை பார்த்த உடனே எங்களுக்கு அவரை சந்திக்கணும், அவருடைய அனுபவங்களை நேரில் பார்க்கணுன்ட்டு நாங்கள் எங்கள் ஊர் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். எங்கள் ஊர் இப்போவும் விவசாயம் பண்ணுற மானாவாரி விவசாயம் என்ற பெரிய ஒரு கிராமம். இவர்கிட்ட எங்களுடைய குறைகள் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஐயாட்ட ஆலோசனைக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஐயா மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஐயாவுடைய யூடியூப்பு மற்றதெல்லாம் கேட்டு நாங்கள் தெரிஞ்சு ஐயாவை நேரடியாக பார்த்து இன்றைக்கி பயிற்சியில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்ட்டு நாங்கள் மலைப்பட்டி கிராமத்துலேருந்து ஒரு 10 நபர்கள் வந்திருக்கோம். விவசாயங்கள் எப்படின்ட்டு ஐயாவுடைய அறிவுரைகள் மற்றது எப்படி பண்ணலாம்ன்ட்டு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயாவோட யூடியூப் நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பருத்தி போடும்போது பார்த்தோம். அப்போ அவர் தெலுங்கில் பேசினார். நாங்கள் தெலுங்கு பேசுகிறாங்க, அவர் பேசுகிற தெலுங்கும் எங்கள் பேசுகிற தெலுங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயில் அடிங்கன்னாரு. நாங்கள் என்னத்தையும் அடித்து என்னத்தையும் செடி எவனாச்சும் ஆகி போச்சுன்னா சிக்கலாகிட்டு நாங்கள் அடிக்கலை. இப்போ கொஞ்சம் இப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலே பார்த்தோம். ஐயா அங்கேருந்து இங்கே வந்துட்டார். சொல்லுவோமே சரி, இங்கே ஃபோன் செஞ்சு புக் பண்ணோம். புக் பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கோம். விவசாய சம்பந்தப்பட்ட இதை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்து, ஏன்னா இவர் புதுமையாக செய்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. வணக்கம், என்னுடைய பேர் ரமேஷ்குமார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் வட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஸோ விவசாயம் பற்றின ஆலோசனையும் மற்றபடி சார்ட்ட சில ஆலோசனை பெறதுக்காகவும் வந்திருக்கேன். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகும்போது கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். என் பேர் கே ரவி, பூண்டி பிச்சுப்பாளையத்துலேருந்து வரோம், பண்ருட்டி பக்கம். நான் விவசாய ஆலோசனைக்காக தெரிஞ்சுக்கலான்னு வந்துக்கிறோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா பக்கத்தில் இருக்கிற கட்டமுத்தப்பாளையம் கிராமத்தில் நான் வந்திருக்கிறேங்க. ஐயாவுடைய மருந்தை நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதுவும் சமீபத்தில் மிளகாய்க்கு ஆந்திரா போயிட்டு செகந்திராபாத்தில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. 10 ரவுண்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரே டைமு, அடித்தேங்க, நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. இப்போ அடுத்து வாங்கி போகிறதுக்கு வந்திருக்கிறேன். அதோட பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிச்சிக்கிறேன் சொல்லி ஐயா இன்விடேஷன் அனுப்பிச்சி விட்டார். இதையும் பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஐயா. நான் 1 நாள் முன்கூட்டியே அங்கே வந்துட்டேன். ஒரு சில கேள்வியெல்லாம் ஐயா பார்த்து பேசிவிட்டு அவர் போட்டுக்கிற சைட் எல்லாம் பார்த்துட்டு கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு இப்போ பயிற்சிக்காக உட்காந்துருக்குறேன் ஐயா. அங்கே
பயிர் நல்லா இருக்குயா. முதல் அறுவடைக்கு வந்து பச்சைக்காய் வந்து 750 கிலோ ஆச்சுயா. ரெண்டாவது வந்து 3.5 டன் ஆச்சுயா ஒரு ஏக்கரா. இன்றைக்கி 3வது பறி பறிச்சிட்டு இருக்கிறாங்கய்யா. இன்னும் ஒரு 4 நாளில் 3வது பறி எவ்வளோ வரும்னு தெரியும்யா. மருந்து ரிசல்ட் மற்ற எங்கள் நிலத்தில் மகத்துலலாம் கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த நர்சரி அவரே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இங்கேயா நர்சரி பிளான்ட் வச்சுக்குவார். அவரே மற்ற கொல்லியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிற நிலத்தை அவங்க யூஸ் பண்ணதுக்கு நீ யூஸ் பண்ணது உங்களுக்கு நல்லாவே இருக்குது செடி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு பண்ணாரு. அவரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இயற்கைக்கு வணக்கம், உழைப்பிற்கு வணக்கம், உழவனுக்கு வணக்கம். ஏற்றங்களில் ஏறி நின்றும் வாழ்வில் மட்டும் ஏற்றம் காணவில்லையே என்று ஏக்கத்துடன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு தோள் கொடுத்து வழிகாட்டும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அனைத்துலக விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் மற்றும் பொன்னூஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஐயா சொன்ன கருத்தை தான் நாங்கள் பாட்டை போட்டுக்கோம். ஒரு பாடல் உழவருக்காக புதுசாக ஒரு பாடல் கம்போஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாடல் மட்டும் இல்லது, அவருடைய பொன்மொழிகளும் என்ன அவருடைய எண்ணங்களை நான் எழுத்தாக்கியிருக்கேன். அவ்வளவுதான். உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உழவன் இல்லையேல் உணவு இல்லை. அதை ஒரு தாரக மந்திரம் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. அதை வச்சு உழவர் சமுதாயம் உயர வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் விட கெத்தா இருக்கக்கூடியவங்க விவசாயி தான். அவங்க இல்லாட்டி அடிப்படைய வாழ்வு இல்லை. அந்த ஒரு உணர்வை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உழவன் இல்லை உணவு இல்லை. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக உயர் திரு பொன்னுசாமி ஐயா அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்துலக விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கொடியை உயர் திரு பொன்னுசாமி ஐயா அவர்கள் ஏற்றி வணங்குவார். அனைவரும் கொடியேற்றும் இடத்தில் கூடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பக்குவமாக பாத்தி கட்டி பயிரிட்டு பாசனம் செய்து களையெடுத்து வறுத்த போட்டு கழனி முழுவதும் காலம் பார்த்து தேவையான பக்குவம் செய்து மழையினாலும் வெள்ளத்தாலும் துயர் வரும்போது கலங்கிடாமல் துணிவு கொண்டு நல்மனத்தோடு கலஞ்ச கருண களஞ்சியத்தில் சேர்க்கும் உழவன் தான் உலகத்துக்கே உணவழிக்கும் வள்ளல் அல்லவா. உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம், உலகத்துக்கே உணவு தர உழவன் அவசியம். இது இங்கே வச்சது ஒரு 2-3 காரணம். ஒன்று, நம்ம ஏரியாவுக்கு கேப்சிகம் வருமா வராதா ஒரு பிரச்சனை.
ரெண்டாவது தடவை வந்து இதுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கேப்சிகம் வச்சுக்கிட்டு போகிறவங்க இப்போ இவங்க ஒசூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் கேப்சிகம் நிறையா அங்கே விவசாயம் பண்ணுறது இவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ 1 ரூபா வச்சுருக்குறோம், அவங்க 2 ட்ரிப் லைனை இழுத்து 2 செடி வச்சுக்கிட்டு போகிறாங்க. 2 செடின்னா ஒரு ஏக்கருக்கு 11,000 செடிக்கு மேலேயே விழுகும். 13,000 சொல்லலாம். ஒரு செடியினுடைய விலை 10 ரூபா. நமக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட்டோட வந்து சேர்ந்தோம்னா 10 ரூபா ஆகுது. அப்போ 1,30,000 ரூபா வெறும் செடிக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. இதை நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு இங்கே எல்லாமே நடக்கிறது எல்லாமே ரிசர்ச் தான். அது யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் கட்டிக்காரன் அவன் கட்டிக்காராங்கிற பேச்சு இங்கே இடமே இல்லை. இங்கே நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டு எது நல்லா வருதோ அதை சொல்லுவோங்கிறது தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் சிங்கிள் லைன் தான் வச்சுருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 செடி வச்சுட்டு ஒரு செடிக்கு 2 கொப்பை மேலே தூக்கி விடுறாங்க. நாங்கள் ஒரு செடியை வச்சுக்கிட்டு 4 கொப்பை மேலே தூக்கி விடுவோங்கிறது முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எத்தனை டன் வருது, நமக்கு எத்தனை டன் வருதுங்கிறத நம்ம திருப்பி முடிவு பண்ணுவோம். 2வது தடவை வந்து இது பாலி ஹவுஸ் போட்டோம்னா பாலி ஹவுஸில் நல்லா வருதா ஷேட் ஹவுஸில் நல்லா வருதாங்கிறது பார்க்குறது. அவங்க ஆல்ரெடியாகவே பார்த்துட்டாங்க. அவங்க ஷேட் ஹவுஸ் போடுறது வந்து கம்மியான உயரத்தில் போடுவாங்க. நான் எப்போத்திருந்தே கம்மியான உயரத்தில் வேண்டாம், சூரியனுடைய அந்த வெப்பம் நேரடியாகவே செடிகளுக்கு தாக்கும், உயரமாக தான் போடணுங்கிறதுனால நம்ம உயரமாக போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுவும் பார்த்துட்டீங்க, அந்த இதையும் பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னாமல் நமக்கு ஒரு 15,000 சொல்கிறேன். சரி, நான் 11,000 கணக்கு வச்சுருக்கிறேன். 11,000 செடினா 5,000 செடி போக 6,000 செடி மிஞ்சி போச்சு. 60,000 ரூபா இதிலே மிஞ்சி போகணுன்ட்டு இவங்க நல்லா முன்னாடி இருந்து பண்ணி ஒரு தைரியம் வந்திருக்குது. எவ்வளோ வேணுமா செலவு பண்ணிக்கிடுவான். நம்ம ஆளு இங்கே இருக்கிறவன் 350 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு மருந்து எங்கேயாவது கிடைக்கிது, அதை வாங்கி அடிச்சுக்கிடுவோம்னு எண்ணத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு தக்கன நம்ம பண்ணிக்கிட்டு அவங்க வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து பாலி ஹவுஸ் போடுறதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி. எவ்வளோ ஆகும் சார்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 36 ஆகிடும் ஒரு ஏக்கருக்கு. ஆமாம், 36 லட்சம் சப்சிடி. இப்போ இல்லை சார், சப்சிடி இப்போ இல்லை. 36 லட்சம் ரூபா இது போடுறதுக்கு ஆகுது. ஒரு ஏக்கருக்கு 36 லட்சம். தமிழ்நாட்டுக்கா இவரும் தமிழ்நாடு தான் இருந்தாலும் கூட அவங்க முன்கூட்டியே போட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் தைரியமாக போடுவோம். புதுசாக நம்ம ஆளுக்கு புதுசாக போடணும்னு சொன்னோம்னா இவ்வளோ ரூபாயா டிஏபி யூரியா எடுத்து போடுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறப்ப இவ்வளோ ரூபாய் எங்கே செலவு பண்ண போகிறேன்? இதில் நம்ம என்னமும் கம்மி பண்ண முடியுமா? விவசாயிகளுக்கு என்னமும் சொல்ல முடியுமா? நம்ம தென்கோடியில் இருக்கிற விவசாயி விடாமல் நல்லா வரணும். எங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இத்தனை பேரையும் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னு தெரியுமா? விவசாயி நல்லா வாழணும். அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான். நம்ம காசு போனாலும் பரவாயில்லன்ட்டு இவங்ககிட்ட தான் சொல்லி அங்கேருந்து ஆளுகளை கூட்டு கொண்டு வந்து நம்மளே மெட்டீரியல் வாங்கி அவங்க போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே இது பக்கத்தில் ஷேட் நெட் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த செடியும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் அந்த செடியும் பாருங்கள். கடைசி முடிவு வரைக்கும் நம்ம இப்போவே நம்ம எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். அதில் எவ்வளோ ஈல்டு வருது, இதில் எவ்வளோ ஈல்டு வருது. நமக்கு கடைசி முடிவு வந்து ஈல்டு ஒன்று தான். செடி நல்லா இருக்குது, உயரமாக வளர்ந்துருச்சு, அகலமாக போயிடுச்சுங்கிறது சமாச்சாரமே வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது எத்தனை டன்னு வந்தது, அந்த டன் இவங்க செஞ்சவங்க இவங்க சொன்ன மாதிரியே ஒரு 50 டன்னு நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இவங்களை விட ஜெயிச்ச மாதிரி. வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டு அப்போ உங்கள் வழியே நாங்கள் வந்துடுறோம்னு போயிட வேண்டியதுதான். இல்லை சார், நீங்கள் தான் நாங்கங்கிறது இப்போ முடிவு பண்ண வேண்டாம், பின்னாடி முடிவு பண்ணுவோம். இல்லை, உங்களுக்கு தெரியுங்கல்ல நீங்கள் போட்டதுக்கும் இப்போ நல்ல செட்டிங் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சிருக்காங்க. நம்மளது வந்து காற்றோட்டம் இருக்கு. இல்ல காத்தோட்டம்ங்கிறது இல்லை, அது சயின்ஸ். நீ உடனே காத்தோட்டம் சரி, இப்படி ஏதாவது ஒன்று குறுக்கு மறுக்கு பேசினா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும். ஏன்னா எதுக்கு அந்த செடி வளருது? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தோட்டத்துக்கெல்லாம் போனோம்னா என் கையெடுப்புக்கு மேலே போயிடும். அங்கே ஒருத்தர் ஒரு டாக்டரு அந்த இதை தொட்டுருச்சு, ஏனியை போட்டு காயப்படுங்கிறாங்க, ஏனியை போட்டு மருந்து அடிக்கிறாங்க. இது தேவையில்லாது. கீழே காய் வந்துருச்சுன்னா செடி வளராது. கீழே காய் வந்துருச்சுன்னா செடி வளராது. அதுக்கு நம்ம நாளும் விட்டுருக்கோம்.
நாலு மட்டும் இப்போ இவங்க வந்தோடனே எனக்கு அதான் ஒரு உபதேசம் சொல்கிறாங்க, இலையெல்லாம் எடுத்துடணும். அவங்க என்ன மேல்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே வழியில் இவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா இவர் டைரெக்டாக ஒன்றும் பண்ணலை. இல்லை, நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்போ அவ்வளோ உயரத்துக்கு காயாக தொங்கும். இலைய ஒரு இலையும் இல்லாமல் கட் பண்ணிடுவாங்க. அதை ஒரு பெரிய மோசம். எப்போவுமே எதையுமே நம்ம வழிக்கு அதை கொண்டு வரக்கூடாது. அது வழிக்கு நம்ம போனோம்னா நமக்கு அது நல்லா கொடுக்கும். இலையை கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உணவு உற்பத்தி பண்ணுறது கம்மியாகும். ஒளிச்சேர்க்கை, அதாவது ஒளிச்சேர்க்கைங்கிறது ஒளிச்சேர்க்கை வெயில் அடிக்கணும். வெயில் அடித்து இலை மேலே விழுந்து இது போய் உணவு உற்பத்தி பண்ணி நிறைய கொண்டு வரணும். இலை இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணுவோம், கொணம் வரைக்கும் இலையை கட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வெறும் தண்டு மாத்திரம் தான் தெரியும். மேலே கொஞ்சம் தூரம் இலை இருக்கும், அப்புறம் காய் இருக்கும். இங்கே நம்ம அப்படி கிடையாது. முதல்ல இருந்தேமோ அதாவது ஊற்றுக்கிடுவோம். இப்போ நான் அந்த காலத்தில் நல்லா கண்டங்கரையின்னு முடியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தண்டியில் இருந்தேன். வயசாகி போச்சு, அது பாட்டில் வெள்ளையாகி போச்சு. அது மாதிரி அது செடியும் அதான் ஊற்றுக்கிடுவோம். ஊற்றுக்கிடுற இலையத்தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர பச்சையாக இருக்கிற இலையை வெட்டப்படாதுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுதான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது தடவை நம்மெல்லாம் என்ன பண்ணுறாங்க, களைகளை வெட்டணும்னு சொன்னோம்னா, இல்லை மருந்து அடிக்கணும்னா எவனையாவது ஒருத்தனை பிடிக்கணும், அவனுக்கு 800 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துடணும். இங்கே என்ன பண்ணுறோம்னா உரங்கிறம் போடுறதுக்கு எல்லாமே இங்கே இருந்தே நம்ம எல்லாருமே கொடுத்துட்றோம். இதுக்கு முன்னாடியே இருக்குது, இருந்தாலும் கூட செயற்கை உரத்தை கூட இதில் கொடுக்கலாம். சாலிபிள் ஃபெர்டிலைசர் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பின்னாக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் ஏதாவது அதாவது நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்குதோ அதையெல்லாம் உரமாக்கி இங்கே இப்போ நனைய போட்டு வச்சுருக்கோம். இது வேணுமானா நீங்கள் மோட்டர் போட்டு ஏற்றணுமானா இன்றைக்கே பார்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயும் கூட இது வழி தான் ஏறுது. நம்ம இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இது யார் சொன்னாலும் ஒத்துக்கிடவும் மாட்டாங்க. ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு வாங்கணுமென்ட்டு நாங்களும் பெருசாக பண்ணிக்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். என்ன தான் இங்கே நமக்கு மொத்தத்துக்கு உரமே என்ன தான். கடலை எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, தேங்காய் எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, எள்ளு எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, எல்லா எண்ணெயும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் இதை எதுக்கு செய்கிறோம்னு சொன்னால் காலப்போக்கில் எப்படி வச்சுருக்கானா கடவுள் நமக்கு தெரியாது. போகிறதுக்குள்ளே காலப்போக்கில் இவன் தோட்டத்திலே ஏதாவது என்ன வெள்ளாமை வைக்க போகிறானோ அந்த வெள்ளாமையை கொஞ்சோண்டு வச்சுக்கிட வேண்டியது. அதிலே எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிற பிரகாரம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுதான் உரம். ஒருத்தங்கிட்ட போய் கையேஞ்சிக்கிட்டு இருக்கப்படாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கையும். விவசாயி மற்றவனுக்கு கொடுக்கறது தான். இவன் கை தான் மேலே இருக்கணும், வாங்கிக்கிட்டுறவங்க கீழே இருக்கணும். எல்லாரும் வாங்கிக்கிட்டுறவங்க தான், நம்ம தான் கொடுக்குறவங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நிலத்திலே நீங்களே பயிர் பண்ணிக்கிடணும், அதையே உரமாக்கிடணும், அதவே பூச்சி மருந்து ஆக்கிடணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் செயற்கை முறையில் உள்ளது தான், ஒன்றும் ரசாயனம் கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய மகத்தான சாதனை. இது எப்படி அதான் சரி மகாபாரதத்தில் சொன்னாலும் கூட கஷ்டப்படுறப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து காப்பாற்று வரேன்னு சொன்னாங்கல்ல. நம்ம கிருஷ்ண பரமாத்மாலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட கடவுள் நமக்கு ஒரு மைண்டை கொடுத்து சரி இப்படி செஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க கூட இருக்கு. அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போகிறோம். இங்கே எல்லாமே இயற்கையில் தான், ஒரு கெமிக்கலும் கிடையாது. இப்போ இது இவ்வளோ தூரம் வருதுன்னு சொன்னால் இவங்களுக்கு கூட நாங்கள் கெமிக்கல் தான் கொடுக்குறோம். ஆமாம் சார், நல்லா தான் இருக்குது, நம்மளும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கெமிக்கல் ஃபுல்லாக அடிப்பாங்க. நாங்களும் கெமிக்கல் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் சரி இவர்கிட்ட கொடுத்து நாங்கள் ஆர்கானிக் கொடுத்து இவர் வெள்ளாமை போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் அப்படியம்மா எதுக்கு வந்தது நம்ம தோட்டம், நீங்க உங்க பாணியில் இருங்க. ஆமாம் பாணியில் இல்லை போனால் ஏன் இதுவும் போகும், இவன் இது போகாது இல்லை. நம்மளால மற்றவன் இல்லை, நம்மளது நல்லதாக இருக்குது. நம்ம சார் வந்திருக்காங்க நிறைய வாட்டி, சார் தான் அடித்தோம், நல்லதாக இருக்குது. சொல்கிறேன். பட் எங்களுக்கும் அங்கே டெம்பரேச்சர் பார்க்கணும், அதுக்கு தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். உள்ள நம்மளது வந்து என்ன கொஞ்சம் கூலிங் இருக்குது. கூலிங்கு நம்மளும் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் இப்போ அங்கே ஏர் கூலர் வச்சுருக்கோம்ல, அந்த ஏர் கூலர் இங்கே ஆனால் இன்னும் எதுவும் முடிவு ஆகலை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வெள்ளாமை வைக்கிறது கடைசி முடிவு ஆனால் தான் இந்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பை எப்போ சரி பண்ணிக்கிறதுங்கிறது பண்ண முடியுமோ தவிர இப்போ ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்குள்ள செடி இருக்குது, அவ்வளோதான். பார்த்துக்கிட்டு போவோம். இப்போ உங்களுக்கு எண்ணெயை காமிச்சிடுறேன், நான் எண்ணெயை அதை காமிச்சிடுறேன்.
ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் கொடுத்துக்கணும் ஒரு தடவைக்கு. வாழைக்கு வந்து 80 லிருந்து 100 லிட்டர் வரைக்கும் கலக்கும். ரெண்டாவது தடவை வந்து மிளகாய் செடிக்கெல்லாம் 60 லிருந்து 80 லிட்டர் வரைக்கும் விட்டுக்கலாம். 8 மாதம் பயிர் இருக்கலாம். கத்திரிக்காய் தான் சுகர் கேனுக்கு வந்து ஒரு 60 லிட்டர் வரைக்கும் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் 8 மாதம் பயிர். வெண்டைக்காயெல்லாம் 4 மாதம் 40 லிட்டர் விட்டுக்கிட்டா போதும். மாசத்துக்கு 10 லிட்டர். பறிச்சு கூட 40 லிட்டர் சரியா போகும். அதான் மாசத்துக்கு 10 லிட்டர். மாசத்துக்கு 10 லிட்டர் அந்த மாதிரி வச்சுங்க. அதனுடைய வயசை பார்த்துக்கிட்டு இது கீழே இந்த மக்கின உரம் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். அது இல்லாமல் உயிர் பயிர் வளர்த்தி அதை எப்பத்திலிருந்து பண்ணிட்டு இருக்குங்களா? மேலே அடிக்கிறதுக்கு இது மேலே அடிக்கலாம். இதே ஆயில் அடிக்கலாமா? ஒரு லிட்டர் ஆயில் 1 லிட்டர் புஷ்டி கடல் பாசி இருக்குங்களா? அதை 2 சீவீடு அதை 2ஐயும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாள் ரிசல்ட் தெரியும். எல்லா வகையான எண்ணெயும் கலந்துக்கிடலாம். ஒரே வகையான எண்ணெயும் கொடுக்கக்கூடாது. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு விடுங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், அவன் கத்துக்கிடணும். சொல்லி கொடுக்குற பாடமும் கட்டி கொடுக்குற சோறும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அவனுக்கு ஒழுத்து வழி வரிச்சா தான் அவன் மறந்து சாப்பிடுவான். நம்ம சொன்னோம்னா நான் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டேன். அதனாலதான் சென்னையில வந்துக்கிறோம் சொல்றேன். இந்த இழுத்துருச்சு பாருங்க, இவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு போக வேண்டிய உரம் எல்லாம் போயிடும். அது ஒண்ணுங்க சார். இந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ற இது இயற்கையா இல்ல? இயற்கை. சரி, இது ஆகி போச்சு. இந்த உரம் முன்னாடியே நனைய போட்டு வச்சிருக்கோம். இது வந்து நேத்து நனையப்பட்டது. வெயில ஒரு வாரம் கலக்கிக்கிட்டே இல்ல, வெயிலே வச்சிருந்தா ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. என்ன ஆகும்? ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி இதை எடுத்துட்டு திருப்பி அந்த கீழே செட்டாக இருக்குங்களா அது எடுத்து செடிகளுக்கு போட்டுடலாம். அடி உரமாக போட்டுருக்கேன். அடி உரமாக போட்டுக்கலாம். இயற்கை நமக்கு இறைவன் தந்த கொடைகள் அல்லவா? செயற்கை உரங்கள் உயிரை பறிக்கும் நஞ்சு அல்லவா? உச்சி மருந்து கொடுத்து விளையும் விளை பொருள் எல்லாம் உண்பதினால் பெருகும் உலகின் நோய்கள் அல்லவா? இயற்கை உரத்தை பயன்படுத்தும் வேளாண்மையில் விளைச்சலுக்கே பஞ்சமில்லை விவசாயிக்கு. நன்மையாவும் வந்து சேரும் நாடு வளரும் என்றும் இந்த உலகமோ உழவன் கையிலே. இதுல என்னமோ நம்ம இயற்கையிலேயே இருக்கிற மாதிரி வெயிலும் படும், காற்று அடிக்கும், பனி விழுவும், மழையும் பெய்யும். அதில் மழை பெய்யாது, பனி விழுகாது, காற்றடிக்காது, ஒன்றும் செய்யாது. வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டின மாதிரி. அது நல்லா வருதா இது நல்லா வருதான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் நண்பர்கள்லாம் இங்கேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த உயரத்துக்கு தான் இருக்கும். ஆமாம், அது என்னன்னா வெயில் தாக்கம் இமீடியட்டாக செடி மேலே படும். நாங்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், இலை நீங்கள் உயரமாக போடுங்கடான்னு. அவங்களுக்கு எது பழக்கமாக இருக்கோ அதுதான் போட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம உயரமாக தூக்கி போட்டிருக்கோம். இது எத்தனை அடி? 11 அடியோ 15 அடியோ இருக்கு. வயசுனா இது வயசு எல்லாம் ஒரே வயசு, ஒரே நாள், ஒரே உரம், எல்லாம் ஒன்று தான். வளர்ச்சி இது கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணா. இதுல வெயில் கிடைக்குது, அதுல இல்லை. வெயில் எது இருந்தாலும் சரி, பூக்கிற செடிகளுக்கு வெயில் வேணும். இருந்தால் தான் காய் நிற்கும். இல்லைன்னு சொன்னால் காய் நிற்காது. இதனுடைய இன்னொரு விஷயம், நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அது வரைக்கும் நர்சரி வைக்கணும்ட்டு வச்சுருக்குறோம். இந்த கருப்பு போட்டிருக்கோம் பாருங்க, கருப்பு செடி நட்டு நர்சரிக்காக வச்சோம். இந்த இடம் அந்த அது வரைக்கும் மாத்திரம் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த வெயில் விழுந்த இடம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே ரிசர்ச் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன இங்கே சுருட்டு இருக்குது, அங்கே சுருட்டு இல்லையா, அந்த பேச்சையே இல்லை. இது வெயில் சரியாக கிடைக்காததுனால இந்த சுருட்டை 1-2 விழுகுது. அதுக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே 35 தான். இது பிளாக்கு ஒயிட்டு, அது ஒன்லி ஒயிட்டு. 35% சூரிய ஒளி உள்ள வரும். 35% இல்லை. இப்போ 45 டிகிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 45 டிகிரி அடிக்குதுன்னு வச்சுங்க. அதில் ஒரு மாதம் கழிச்சுட்டு எவ்வளோ வரும்? 4 டிகிரி. 30, 32 வரும். 30, 32, 36க்குள்ளே தான் இருக்கும். செடி நல்லா வளரணும்னா 36க்கு மேலே போகக்கூடாது, 18 கீழே வரக்கூடாது. புரியுது. அந்த வெப்பநிலை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்.
இது கூடாமல் அந்த 4 மணி அடிக்கிறப்ப அந்த எஃபெக்ட் இது வரைக்கும் விழுந்தது. இதுக்கு இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. அது அவங்களுக்கு தான் தெரியணும். அதான் தலை வந்து கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்கு. சுருண்டமாக இருக்கு. இது நல்லா நல்லா இருக்கும். இது நம்ம தண்ணி வந்து டெய்லி பாய்ச்சணுங்களா? தண்ணி வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேணும். அதுக்கு தண்ணி ரொம்ப கம்மி. ஏன்னா ஆவி ஆகாது, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது வெயில் விழுகுது. வெயில் விழுகிறப்ப கொஞ்சம் தண்ணி ஆவி ஆகும். இதில் டெய்லி போடுவாங்களா சொட்டு நீரில்? இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவாங்க. அதோட இதில் இலை கொஞ்சம் அகலமாக இது வந்து இலை அகலமாக இருக்குது, காய் பெருசாக இருக்குது, செடி வளர்ந்துருச்சு எல்லாமே. இப்போ நாங்கள் என்னத்துக்கு எதுக்கு இதை செய்யறோம்னு சொன்னோம்னா அது நிறைய செலவு. விவசாயினால பண்ண முடியாது. இது கம்மியான செலவுல பண்ணிக்கிடலாம். இதில் என்ன ஈல்டு வருதுன்னு பார்க்கணும். ஈல்டு ஆள் நல்லா இருந்தா வேலை செய்ய மாட்டேன். ஆனா நம்ம கெமிக்கல் எடுக்கிறதுக்கு, நம்ம சாறு மருந்து எடுக்கிறதுக்கு இப்போ இங்க சிட்டிங் இருக்கு பாருங்க. 2 இன்ச்சில உட்காரும். சாரு பொன்னுசாமி மருந்து அடிச்சா இந்த சிட்டிங் இருக்கு பாருங்க, 2 இன்ச்சுக்கு அப்படியே உட்காரும். ஆனா கெமிக்கல்ல உட்காருது. செக் பண்ணுங்க. கிடையாது. ஆமா, நம்ம கெமிக்கல் அடிச்சா கூட இவ்வளவு உட்காருது. நீங்க பாருங்க, 2 இன்ச்சுக்கு அப்படியே உட்காரும் காய். இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேல கீழே இறங்கி இருக்குது. சார் பாருங்க, ஒரு ஸ்டெம்முக்கு 1 2 3 4 5. இது கனவு கம்மியா நல்லா வெயில் அடிக்கிறதுனால கனவு வெயிட் கிடைக்குங்களா? அது கிடைக்கும் சார். 250 வெயிட் வந்து 250 ஒரு காய் 250 கிராம் வரும். லாஸ்ட் ஒர்க் அப்படியே இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு மார்க்கெட்ல பிரைஸ் வந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு மக்கள் சாப்பிட முடியாது. சாப்பிடுறவங்க விவசாயம் சாப்பிட சொல்றேன். குடமிளகா டாக்டர் வாங்கி சாப்பிட சொல்றாங்க. கால்சியம் டாக்டருக்கு பேச்சு. டாக்டர் பேச்சு எல்லாம் ஓடுது. குடிக்காது நம்புறாங்களா? டாக்டர் சொன்னா சாப்பிடுறீங்க. அதான் டாக்டர் கூட இல்ல. அமெரிக்காக்காரன் யூடியூப்ல ஒண்ணு போட்டோம்னா உடனே கிளம்பிடுவாங்க. இந்தியன் சொன்னா கேக்குறது இல்ல. நான் வேட்டி கட்டிட்டு சொன்னா இவனுங்க கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவு பெருசா இருக்கும், வேட்டி கட்டி சொன்னா அவர் கிடக்குறாருங்கிறாங்க. சரி, இது உங்களுக்கு நீங்க தடவை வந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒரு தடவை பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியும். இது எப்போ பிளான்டேஷன் பண்ணணும், என்ன கேப்சிகம் என்னங்கிறது உங்களுக்கு இதில் எழுதி வச்சிருக்கோம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம். உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம். உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயில் தான். நாங்கள் கீழே நம்ம போடுறோமில்ல, நம்ம வேஸ்ட்டு கடலை பின்னாக்கு அந்த பின்னாக்கெல்லாம் இருக்குதுல்ல, அது கீழே போட்டிருக்கோம். ஒன்லி ஆயில் தான், வேறு எதுவும் கிடையாது. 6 நாளைக்கு 8 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சுக்கிடுவோம். ஆமாம், அதுவும் ஆயில் தான். குப்பை இடம் கிடையாது. குப்பை போடும். நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு நம்ம உரமாக பயன்படுத்திக்கிட்டோம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம். உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம். உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம். தக்காளி அது என்னமோ நம்ம சேர்ந்து பாலிவர்ஸில் போட்டிருக்கோம். சும்மா தரையில் இவங்க போடுற மாதிரி போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இதை போட்டிருக்கோம். இது கத்திரிக்கு தான் இருக்குதுலேயே அதிகமான களைக்கொல்லிகளை மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய்க்கு பெருசாக வராது, கத்திரி அதிகமான மருந்து அடிக்கும். நீங்கள் இது மருந்து அடிக்கிறது கொண்டு இயற்கை தான். ஒரு வேளை வந்துச்சுன்னா கையில் ஃபீடிங் எடுத்து வெளியே போடலாம். அது சரி, மற்றதுக்கு டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கலாம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம். உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம். உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம்.